வணக்கம். இன்றைக்கி இதே போல் கட்டம் போட்ட கூடை செய்யலாம். பாருங்கள், கூடை செய்யலாம். இந்த கூடை செய்கிறதுக்கு இந்த பக்கம் 12ன்னு சொன்னால், இந்த பக்கம் 12ன்னு சொன்னால் அடி போடுறது. இந்த பக்கம் 24 வரணும். இந்த பக்கம் 24, உயரம் 24 வரணும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், சாண்டலில் 12, இந்த கலரில் 12 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 7.25 அடி. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 7.25 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரோல் வயரு, சுத்து வயரு. இந்த ரோல் வயர் இதில் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சாண்டல் 4 எடுத்துக்கோங்க. சரியாக அப்படி வச்சுக்கோங்க. இந்த ரோல் வயர் இருக்குல்ல, அது இது கொஞ்சம் கம்மியாக்கிட்டு இந்த அளவு வச்சுக்கிடலாம். பாருங்கள், ரோல் வயரை இப்படி மடக்கிக்கோங்க. இந்த வயரை இது மேலே வைக்கணும். வச்சு பின்பக்கம் இருக்குல்ல, பின்பக்கம் அந்த வயரை மேலே கொண்டு வந்துடலாம். இதில் பின்பக்கம் இருக்குல்ல, இந்த வயரை இதுக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இந்த வயர் இருக்குல்ல, அந்த வயர் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு இதை பிடிச்சி இழுத்துடணும். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க. இதே போல் போட்டுடலாம். இது ரோல் வயரு. சரி சமமாக வச்சுக்கணும். இப்போ இந்த வயரை இப்படி மடக்கிடணும். மடக்கிட்டு இந்த வயரை இது மேலே வைக்கணும். வச்சுட்டு பின்பக்கம் இருக்குல்ல, அந்த வயரை எடுத்து மேலே வச்சிடணும். இப்போ இந்த வயரில் பின்பக்கம் இருக்கிற வயரை எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டுட்டு இந்த வயர் இருக்குல்ல, இப்படி கீழே இழுக்கணும். பாருங்கள், இதே போல். இந்த வயரை மறைச்சிக்கணும். இந்த வயரை மேலே வைக்கணும். வச்சுட்டு பின்பக்கம் இருக்குல்ல, அந்த வயரை எடுத்து இப்படி மேலே கொண்டு வந்துடணும். இப்போ இதில் பின்பக்கம் இருக்குல்ல, இந்த வயரில் பின்பக்கம் இருக்கிற வயரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற வயரு, அதை எடுத்து இப்படி இதுக்கு கேப்பில் விட்டுறணும். விட்டுட்டு இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயர் இப்படி கீழே இழுக்கணும். இப்போ இந்த வயர் கீழே இழுத்தா இங்கே டைட் ஆகும். அதனால தான் இந்த வயரை மறைச்சிக்கணும். இந்த வயரை அது மேலே வைக்கணும். இப்போ பின்பக்கம் இருக்கிற வயரை தூக்கி விட்டு மேலே கொண்டு வந்துடணும். இதில் பின்பக்கம் இருக்கிற வயரை இந்த கேப்பில் விட்டுறணும். இப்போ பாருங்கள், இது கீழே இழுத்தோம்ட்டா இங்கே டைட் ஆகும். இந்த இடத்துல டைட் ஆகும். நாலு போட்டாச்சு. அடுத்து இதே கலர் 4 போட்டுக்கிடலாம். இந்த கலர் 4 போட்டாச்சு. அடுத்து சாண்டல் கலர் 4 போடணும். 4 போட்டு பார்க்கலாம். இப்போ சாண்டல் கலர் 4 போட்டாச்சு. அடுத்து காப்பி கலர் 4 போடணும். 4 கலர் போட்டு பார்க்கலாம். காப்பி கலர் 4 போட்டாச்சு.
அடுத்து சாண்டல் கலர் 4 போடலாம். இப்போ பாருங்கள், சாண்டல் 4 போட்டாச்சு. அடுத்து காப்பி கலர் 4 போட்டுடலாம். பாருங்கள், சாண்டல் 4 எடுத்தாச்சு. காப்பி கலர் 4, 1 2 3 12, இதில் 12, 24 இது போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் ரோல் ஒயர் ஆரம்பித்தோம்ல, அந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது சென்ட்ரு ஒயரு, இது அப்படியே திருப்பி வச்சு இப்போ ஒரு லைன் போட்டோம்ல, அந்த ஒயர் இது இந்த அளவு விட்டுறலாம். இந்த அளவு விட்டுட்டு இங்கே வந்து இப்போ வச்சு இந்த ஒயர் இருக்குல்ல, ஒரு ரோல் போட்டோம், ஒரு வருஷம் போட்டோம்னா அந்த ஒயரு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரு இதை எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கணும். இது வந்து இந்த ரோல் ஒயரு, இதை வந்து பின்பக்கம் இருக்கிற ஒயரை தூக்கி விட்டுக்கணும். இந்த ஒயரை வந்து இப்போ ஒரு சுற்றணும்ல, அந்த ஒயரு